அன்பார்ந்த செம்மொழி நம்பி டிவியின் அருமை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய நேயர்களே, நம்முடைய செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத இருந்தால் அன்பு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உங்களது நல்லாதரை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமைக்குரிய நேயர்களே, செங்ஸ் மங்ஸான கதை உங்களுக்கு தெரியுமா? நேயர்களே, செங்கோட்டையன் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிகின்ற பொழுது அவருடன் சென்றார். அங்கே சென்று அவருடன் இருந்தார். சட்டமன்ற உறுப்பினர் ஆனார், மாவட்ட செயலாளர் ஆனார், பல பதவிகளை வகுத்தார். அதற்கு பிறகு எம்ஜிஆருடைய காலத்திற்கு பிறகு ஜெயலலிதா அணியிலே சேர்ந்தார். அன்றைக்கு எம்ஜிஆருடைய துணைவியாக இருந்த VN ஜானகியை கழட்டி விட்டுவிட்டு ஜெயலலிதாவிடம் வந்து சேர்ந்தவர்களில் இவரும் ஒருவர். இப்படி இருக்கின்ற பொழுது ஜெயலலிதா அவர்களும் இவருக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கொடுத்தார். இன்னும் பல பதவிகளை கொடுத்து இவரை வைத்திருந்தார். நடுவிலே பல சிக்கல்கள், அதை நாம் விவரிக்க வேண்டிய அவசியமில்லை. அது எதனால் ஏற்பட்ட சிக்கல் என்பது தெரியும், அனைவருக்கும் தெரியும் என்று நான் கருதுகிறேன். அதை வெளியிலே சொன்னால் வெட்கக்கேடு. இப்படிப்பட்ட சிக்கலிலே அவர் மாட்டி அங்கிருந்து அப்படியே வந்து ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னால் அப்பொழுது கட்சி உடைகிறது. கட்சி உடைகின்ற பொழுது சசிகலா அம்மையார் ஜெயிலுக்கு போய்விட்டார். ஊழலில் மாட்டிக்கொண்டு ஜெயிலுக்கு சென்று விட்டார். அதற்கு பிறகு தினகரன் கட்சியை உடைக்கிறார். அதே போல பன்னீர்செல்வம் உடைக்கிறார். திரும்பி வந்து சசிகலாவும் இன்று ஒரு அதிமுக வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கின்ற அதிமுகவிலே முதலமைச்சர் ஆகிவிட்டார் எடப்பாடி. அப்பொழுது எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் 8ஆம் பொருத்தமாக இருந்த காரணத்தினால் நடுவில் இருப்பவர்கள் பேசி செங்கோட்டையனுக்கு பள்ளிக்கல்வித்துறையை மந்திரியாக பதவி கொடுத்தார்கள். ஓடிக்கொண்டிருந்தது, பதவி முடிந்தது, ஆட்சி சென்றது. அதற்கு பிறகு அவருடைய 8ஆம் பொருத்தம் வெட்ட வெளியாக எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்தது. தெரிய ஆரம்பித்த பின்னால் இருவரும் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் பல மாய்மாலங்களை செய்தார்கள். பிஜேபியை நேரடியாக நாம் அவர்களுக்கு ஆதரவு தந்தால், கூட்டணியில் சேர்த்து கொண்டால் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு ஆதரவு தரமாட்டார்கள் என்றதை உணர்ந்த பின்னால் தான் அவர்கள் பிஜேபியிடமிருந்து நாங்கள் கூட்டணிந்து விலகிக் கொள்கிறோம் என்று மறைமுகமாக ஒரு கூட்டணியை போட்டார்கள். அது என்னவென்று சொன்னால், கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் தனியாக போட்டியிடுங்கள், நாங்கள் தனியாக போட்டியிடுகிறோம், எங்களுக்கு அதிகமான MP கிடைக்கும், நாங்கள் எத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், உங்களுடைய அமைச்சரவைக்கு தான் நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டு பிஜேபிக்கு சப்போர்ட் செய்தார்கள். ஆக இப்படி இருந்தவர்கள் திடீரென்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை அசைக்க முடியாது, அதை ஒன்றும் செய்ய முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில், அது உண்மையும் கூட. இன்றைக்கு கூட மக்கள் அனைவரும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள், தமிழர்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ, கடல் கடந்திருக்கின்ற தமிழர்களானாலும் சரி, தாயகத்திலே இருக்கின்ற தமிழர்கள் ஆனாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தான் எங்கள் வாக்குகள் என்று அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு இன்றைக்கு பிஜேபியினுடைய லாலிபாடிகளாக இருக்கின்ற அதிமுகவினர் பழனிசாமி தலைமையில் மறுபடியும் கூட்டணி போடுகிறார்கள். அருமை நண்பர்களே, ஏற்கனவே நீங்கள் பிஜேபியை நம்பி தான் 3-4 கட்சி ஆகி போச்சு. அதிமுக சசிகலா கட்சி ஒன்று, அதிமுக தினகரன் கட்சி ஒன்று, அதிமுக OPS கட்சி ஒன்று, அதிமுக எடப்பாடி கட்சி ஒன்று, உதிரி அதிமுகலாம் ஒன்று. இப்படி பலவாரா இன்றைக்கு அதிமுக பிரிந்து போயிருக்கிறது. இது எதனால காரணம்? நீ பிஜேபியில் கூட்டணி போட்டதுனால, பிஜேபி கூட கூடி குழவனால நீ வீக்காகி போயிட்ட. இன்றைக்கு மறுபடியும் போய் பிஜேபி கிட்ட நீங்கள் போய் கூட்டணி பேசின விளைவு என்னாச்சு? பிஜேபி தனிப்பட்ட முறையில் செங்கோட்டையனை கூப்பிட்றாரு. வச்சார் பிஜேபி. அமித்ஷா கொடுத்த அல்வாவில் மயங்கி, அவர் கொடுத்த கஞ்சாவில் இவர் மயங்கி, அந்த அபின் சாப்பிட்ட போதையிலே, அப்படின்னு ஏதாவது சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன், அந்த பிஜேபி மேலே இருக்கிற அந்த ஒரு லவ்வின் காரணமாக இவர் அமித்ஷாவை போய் பார்த்து, அமித்ஷா சில ஐடியாக்கள் தருகிறார்கள். அவர் கொடுக்கின்ற ஐடியாவின்படி இவர் இங்கே செயல்படுகிறார்.
பிரிந்து போன கட்சியெல்லாம் ஒன்றாக சேர்ந்தால்தான் அதிமுக வலுவரும் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று சொல்லுகிறார். இப்படி சொல்லுகின்ற பொழுது பழனிசாமிக்கும் இவருக்கும் பிரச்சனை வருகிறது. நான் சேர்க்கவில்லை என்றால் அவர் பெரிய ஒரு கேள்விக்குரிய போடுறாரு. அவர் சொன்னாரு, போ 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 நீ எதெல்லாம் என்கிட்ட சொல்லவனா, நீ போயான்னு கட்சியை விட்டு அவர் தூக்கிட்டார். கட்சியை விட்டு தூக்கி உறுப்பினர் பதவியை கூட தூக்கி போட்டார். இப்போதான் அவருக்கு ஒன்றும் புரியல செங்கோட்டையனுக்கு. ஆஹா, நம்ம பிஜேபியை நம்பி போனோம், அமித்ஷா போட்டு கொடுத்த திட்டத்தின் அடிப்படையில் நாம் இங்கே ஒர்க் பண்ணோம், அறிக்கை கொடுத்தோம், ஒன்றா சேரணும்னு. ஆனால் நமக்கு பிரச்சனை வரப்போ பிஜேபி சைலண்ட் ஆகி போச்சேன்னு சொல்லி அவர் மிகவும் வேதனைப்பட்டார். அதுக்கப்புறம் தான் பிஜேபி ஒரு அசைன்மெண்ட் போட்டு கொடுக்குது, நீ கவலைப்படாத, நீ எதற்கும் விஜய் கிட்ட போயிடு பார்த்துக்கலான்ட்டு சொன்ன பிறகு கூட செங்கோட்டையனுக்கு ஒரு தயக்கம் ஏற்படுது. செங்கோட்டையனுக்கு தயக்கம் ஏற்பட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, ஜோசியனை போய் பார்க்குறாரு. ஒரு ஜாதகக்காரன், எப்பயுமே அவருக்கு ரெகுலராக அவருக்கு ஜோசியம் சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான், ஜாதகம் பார்த்து சொல்கிறதுக்கு. எப்பயுமே செங்கோட்டையன் ரொம்ப பக்திமான் தான். அவர் காலங்காத்தால எழுந்து குளிச்சுட்டு ஒரு துண்டு இடுப்பில் கட்டிக்கின்னு பான்கடியில் நின்றுன்னு சூரிய நாராயணா சூரிய நாராயணா என்று தினமும் அவர் உதிக்கின்ற சூரியனை பார்த்து தொழுபவர் தான் நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள். அப்படி தொழுகின்ற சூரியனை பார்த்து தொழுகின்ற செங்கோட்டையன் அந்த ஜாசியத்தில் நம்பி அவர் சொன்னார், உங்களுக்கு நடிகர் கூட இருந்தால் தான் வாய்ப்பு, நடிகருக்கும் உங்களுக்கும் தான் சரியான ஒரு பந்தம் இருக்கிறது, நீங்கள் நிச்சயமாக அமைச்சராகி விடுவீர்கள் என்று அந்த ஜோசியன் சொன்னதின் காரணமாகத்தான் அதை கூட அவர் நினைத்து பார்க்கிறார். ஏற்கனவே எம்ஜிஆர் மாபெரும் நடிகர், அவர் கூட இருந்ததுனால்தான் நம்ம அரசியலில் யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது, எம்எல்ஏவானோ. இப்போ அதுக்கப்புறமா ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்ணோம், அவங்களும் ஒரு நடிகர். அப்போ தான் நம்ம மந்திரியானோம், மற்ற பதவிக்கு வந்தோம். இன்றைக்கு யாருமே இல்லை. இன்றைக்கு நடிகர்னு சொல்லணும்னா உதயநிதியும் இவரும் நம்முடைய ஆணிகளும் தான் இருக்கிறாங்க, தற்குறிகளும் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறார். யோசித்த பிறகுதான் சரி, அங்கே போனால் உதயநிதியாண்ட நம்ம போனால் சரியாகாது, அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் இவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலைகள் இல்லை, இவரை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற எண்ணத்தில் அவர்களும் வந்து விட்டார்கள். அதற்கு பிறகு இவர் நேராக இப்பொழுது காலியாக இருக்கின்ற ஒரே நடிகர் யாரு? விஜய் தான். விஜய் கிட்ட போய் சேர்றதுக்காக தூது விட்டு அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டார். அவர் நிலைமை என்னன்னா, அவர்கிட்ட இருக்கின்ற தொண்டர்களெல்லாம் ஒரு காக்கை கூட்டம் போல கரைந்து கொண்டிருக்கிறார்கள். கா கா என்று காக்கை கரைவதை போல விஜய் 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 என்று அவர்கள் கூவிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று ஒரு தனியான கொள்கையோ திட்டங்களோ கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் என்னன்னா, ஒரு காக்கை கூட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த காக்கை கூட்டத்தை எவ்வளோதான் கூட்டம் இருந்தாலும், ஆயிரக்கணக்கான கூட்டம் இருந்தாலும், லட்சக்கணக்கான கூட்டம் இருந்தாலும், கோடிக்கணக்கான கூட்டம் அந்த காக்கை கூட்டம் இருந்தால் எல்லாத்தையும் காலி பண்ண ஒரே ஒரு கல் தான். அந்த ஒரு கல்லை தூக்கி போட்டோமா எல்லா காக்கையும் கரைஞ்சி பறந்து விடுறத போல அவருடைய தொண்டர்கள் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு விஷயம் தெரியாதவர்கள் ஓடி போவார்கள். பிரச்சனை என்று வந்தால் கரைந்து விடுவார்கள், அவர்கள் தாங்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களை வைத்து கொண்டுதான் இவர் ஆட்டமாடி கொண்டிருக்கிறார். அங்கே வலுவான ஒரு அமைப்பும் கிடையாது. ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்து இவர் போய் அங்கே சேர்ந்து கொண்டு கும்மி அடிப்பதற்காக போய்விட்டார். இவர் அங்கே போய் கும்மியாவது அடிட்டோம், கம்மியாவது அடிட்டோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் டம்மியாவாத இருந்தால் சரி. இன்றைக்கு சொல்லுகிறார்கள் வர தகவல் எல்லாம், இன்றைக்கு பாண்டிச்சேரி புஷி ஆனந்த் இருக்கிறார, அவர் இப்போ டம்மி ஆனந்தாக ஆகிவிட்டார். சென்ஸ் தான் எல்லாத்திலையும் இன்றைக்கு அவர்தான் 2வது இடம் என்று சொல்லுகிறார்கள். இது எத்தனை நாள்? இதுக்கு ஆப்பு வைக்க ஒருத்தவங்க இருப்பான். ஆக அருமைக்குரிய நண்பர்களே, நீங்கள் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்க வேண்டிய செங்கோட்டையன் நடிகர்கள் பின்னால் சென்றால்தான் நமக்கு எதிர்கால வாய்ப்பு என்று நம்பி இன்றைக்கு விஜய் பின்னாடியே சென்றிருக்கிறார். அவருடைய அரசியல் வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது
நடிகர்களுக்கு பின்னால் தான் அவர் சென்றிருக்கிறார். ஆக இன்றைக்கு பிஜேபியினால் ஏமாற்றப்பட்ட செங்கோட்டையன் அதற்கு பிறகு அவர்கள் தந்த அசைன்மெண்ட் படி நாங்கள் உன்னை கைவிடவில்லை என்று சொன்ன காரணத்தினாலும், அதே நேரத்தில் ஜோசியன் சொன்ன காரணத்தினாலும் இன்றைக்கு விஜயிடம் சென்றிருக்கிறார். நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு வயது என்ன? ஏறத்தாழ 78 வயதாகிவிட்டது. எத்தனை ஆண்டு காலங்கள் நீங்கள் அரசியல் செய்ய போகிறார்கள்? பேரப்பிள்ளைகளை கொய்து கொண்டு இருக்க வேண்டிய நேரத்திலே நீ வளர்த்து விட்ட அரசியலை வளர்த்து விட்ட ஆட்களை பார்த்து சந்தோஷப்பட்டு அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்க வேண்டிய நேரத்திலே நீ ஓடி போய் இன்னொரு கட்சிக்கு போறேன்னா அது உனக்கு எவ்வளோ பெரிய கௌரவ குறைச்சல். இது தேவைதானா என்பதை செங்கோட்டையன் அவர்களே தவறு செய்து விட்டீர்கள், தவறு செய்துவிட்டவர்கள். ஆகவே சென்ஸான நீங்கள் எனக்கு மங்ஸாகி விட்டீர்கள் என்று கூறி, அருமைக்குரிய நேயர்களே, மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு நல்ல ஆதரவு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.